பிராஸ் ஐடல்ஸ்லாம் ஒரு ஸ்கேம். கண்டிப்பா ஸ்கேம் தான். பிராஸ் ஐடல்னு சொல்றீங்க. அதுக்கு டெய்லி யார் பூஜை பண்றது? ஐம்பொன் சிலைக்கு தான் பூஜை பண்ணணும், அதுதான் அவசியம். பிராஸ்க்கு பூஜை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை நீங்க டிவைன் அண்ட் எஸ்தட்டிக்காவும் பார்க்கணும். பிராஸ் ஐடல் அப்போ பூஜை ரூம்ல மட்டும்தான் வைக்கணும்னு இல்லையா? கண்டிப்பா கிடையாது. இதை நீங்க லிவிங் ரூம் டெக்கோராவும் வைக்கலாம். நிறைய பேர் இன்டீரியர் பண்ணும்போது இன்டீரியர் பர்சன்ஸே வந்து ஆர்ட் ஸ்பேஸ்னு தனியா வெட்டுவாங்க. அந்த இடத்துல பிராஸ் ஐடல்ஸ் தான் வாங்கி வைக்கிறாங்க. பிராஸ் ஐடல்ஸ்லாம் ஒரு ஸ்கேம். கண்டிப்பா ஸ்கேம் தான். பிராஸ்ல கரெக்டான காப்பர் ப்ரொபோசிஷன் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது ஸ்கேம் தான். மினிமம் 60% காப்பர் கண்டிப்பா இருக்கு. இத அப்ராடுக்குலாம் அனுப்ப முடியுமா? தாராளமா அனுப்பலாம். ஆனா ப்ராப்பர் பில் இருந்தா அனுப்பலாம். எந்தெந்த ஃபங்ஷனுக்குலாம் இந்த பிராஸ் ஐடல்ஸ் கிஃப்ட் பண்றது? எந்த ஃபங்ஷன்னாலும் பிராஸ் ஐடல் கிஃப்ட் பண்ணலாம். ஆனா எந்த அக்கேஷன் பார்த்து எந்த கடவுள் என்ன மாதிரியான பிராஸ் ஐடல் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணணும். அதுல கன்ஃபியூஷன்ஸ் இருந்தா சங்கல்ப்க்கு வந்துருங்க. ஆமா, பிராஸ்லாம் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னீங்களே, அதை வெளியே உருட்டுன்னு சொல்றாங்க. உருட்டுலாம் கிடையாதுங்க. எப்படி கோல்டு விலை நாளுக்கு நாள் ஏறி போயிட்டே இருக்கோ அதே மாதிரி தான் காப்பரோட ரேட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நீங்க அதை விற்கணும்னு நினைச்சா கூட ரீசேல் வேல்யூ ஹையா தான் இருக்கும். பிராஸ் பத்தி வேற ஏதாவது டவுட் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க.